ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நான் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன். அதனால் காயெல்லாம் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால காய் பறிச்சிட்ருக்கேன். நான் வாரத்துக்கு ஒரு டைம் தங்கச்சி வீட்டுக்கு போவேன் ஒசூருக்கு. ஒசூருக்கு போகும்போது நான் என்னென்ன காய் கிடைக்கிதோ அதெல்லாமே பறித்து எடுத்துகிட்டு போவேன். இப்போது பீக்கங்காய் பறிச்சிட்ருக்கேன். என்னென்ன காய் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பறித்து கருவேப்பிலை, வெண்டைக்காய், பீக்கங்காய், சுண்டைக்காய் அந்த மாதிரி எல்லாமே பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போவேன். ரெடி ஆகிட்டு தான் பறிச்சிட்ருக்கேன். ரெடி ஆகிட்டு பறிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால ரெடி ஆகிட்டு வந்தேன். கருவேப்பிலை எல்லாமே வாடிடும் முன்னவே பறித்து வச்சா. அதனால் எல்லாமே ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பறித்து தான் எடுத்துகிட்டு போவேன் தங்கச்சிக்காக. ஏன்னா சிட்டியில் எல்லாமே நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் சிட்டியில் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு கருவேப்பிலை வாங்கணுன்னா கூட நம்ம காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் இங்கே என்ன கிடைக்குதோ அதை நான் பறித்து எடுத்துகிட்டு போவேன். எப்பயுமே வாரம் இதை தான் செய்வேன். வாரம் போகலைன்னா கூட 10 டேஸ்க்கு ஒரு டைம் போயிடுவேன் நான் ஒசூருக்கு. அப்போ போகும்போது இங்கே என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போவேன். புதினா, கொத்தமல்லி என்ன கிடைச்சாலுமே என் தங்கச்சிக்கு எடுத்து வச்சிருவேன் நான். பாருங்கள், இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.